அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 41, பொருட்பால், கல்லாமை. குறள் எண் 402. கல்லாதான் சொல் காமுறுதல் முறையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. கற்றவர் சபையில் கல்லாதவன் ஒருவன் பேச விரும்புவது இரண்டு தனங்களும் இல்லாத பெண் காதலைக்கு விரும்புவது போல என்று குறிப்பிடுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்வி அல்லாதவன் கற்றோர் அவையில் பேச விரும்புதல் இரண்டு தனங்களும் இல்லாத பெண் காதலை விரும்புவது போன்றதாகும். உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் கற்றவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச விரும்புகின்றனர். கற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச விரும்புகின்றனர். அது இலக்கிய பொதுக்கூட்டம். அங்கு ஒருவன் கல்வி அறிவு இல்லாதவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நானும் இந்த இலக்கிய பொதுக்கூட்டத்தில் பேசுவேன் என்று சொல்கிறான். அதற்குத்தான் அதை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? அப்படி கல்லாதவன் அந்த கற்றோர் அவையில் பேசுவது இரண்டு தனங்களும் இல்லாத பெண் காதலை விரும்புவது போன்றதாகும் என்று சொல்கிறார். எப்படி உதாரணம் கொடுக்கிறார் பாருங்க. இரண்டு தனங்களும் இல்லாத பெண்ணுக்கு எப்படிங்க காதல் வரும்? எவ்வளவு அருமையான உதாரணங்கள் அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுக்கிறார் பாருங்க. மறுக்க முடியாத உண்மைங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்க வேண்டும் என்று சொல்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்க வேண்டும். அப்படி கல்லாதவன் கற்றோர் அவையில் இலக்கிய கூட்டத்தில் எப்படி பேச முடியும்? சிந்திச்சு பாருங்க. சங்க இலக்கியத்தை பேச வேண்டுமானால் நல்ல கற்றோர்கள் தான் பேச முடியும். சங்க தமிழ் அறிஞர்கள் கூடிய கூட்டத்தில் எப்படி ஒரு கல்வி அறிவு இல்லாதவன் பேச முடியும்? எதை பற்றி அவன் பேச முடியும்? அது விரும்புவது நல்லதா? அதைத்தான் அவர் உதாரணம் எடுத்து சொல்கிறார் பாருங்க. இரண்டு தனங்களும் இல்லாத ஒரு பெண் காதலுக்கு விரும்புவது போல. அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புலவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் இந்த அளவுக்கு. அதனால தானேங்க நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் உலக தமிழ்ச்சங்க மாநாட்டிலே நம்ம ஒரு மிகப்பெரிய திருவள்ளுவரை அடைந்த புகழ் நம் தமிழ்நாட்டிற்கு உண்டு என்று அடித்து பேசுகிறார். நான் அந்த அளவுக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிகச்சிறந்த புலவர். பாருங்கள், இந்த குறளை பாருங்கள். இது அருமையான குறளுங்க. கொஞ்சம் சிந்திச்சு எல்லோருமே தயவு செய்து படியுங்கள். கல்லூரி மாணவர்களுக்காகத்தான் மிகவும் நான் எடுத்து சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.